Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 398 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஊருக்குள்ள காட்டுறாங்க ஒரே கலவரம். ஏன்னா லூஃபி அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல செலஸ்டியல் டிராகன்ஸ் அடிச்சு பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டான்ல. இந்த மேட்ரு வெளியில இருக்க பைரட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்ச உடனே அவனுங்க எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டானுங்க. செலஸ்டியல் மேல கைய வச்சிட்டாங்கன்னா மொத்த நேவியுமே இங்க கிளம்பி வந்துரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வகுந்துருவானுங்க. இதுக்கப்புறம் இந்த ஆர்கிபெலகோல யாராச்சும் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. நேவி ஆளுங்க கூட சண்டை போட்டு யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஏன் இந்த மாதிரி ஸ்டார் ஹெட் கிறுக்கு பயிலுக பண்ணானுங்க? அவங்க மண்டையில மாங்காய் இல்லையா, இல்ல களிமண் இருக்கா? கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்களா? அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா நம்ம ஆளுகளை புடிச்சு திட்டுன்னு அத்தனை பேரும் திட்டி தீப்பானுங்க. ஏன்னா இவனுங்க எச்ச துப்புனா கூட அது நேரா நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல தான் போய் விழும். அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆளுங்க மேல கைய வச்சா அந்த அட்மிரல்ஸ் எல்லாம் என்ன பூ பறிச்சுட்டு இருப்பானுங்களா? வார்ஷிப்பை தூக்கிட்டு வந்துட மாட்டானுங்க. என்ன அட்டாக் பண்ணிருக்கிறது செலஸ்டியல் டிராகன். கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்து ஆகும். இந்த மாஃபியா கூட்டத்து டான் கெப்போன் பெகே என்ன பண்ணிருவான்? இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. கப்பலுக்கு கோட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்பான். அதெல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சாமா. இதுக்கப்புறம் இங்க என்ன வேலை? ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு நம்ம உடனே கிளம்பலாம். அட்மிரல்ஸ் வந்தானுங்கன்னா அறிவு கட்டவனுங்க வளைச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த பஞ்சாயத்தே நமக்கு ஆகாது. எல்லாம் போய்கிட்டே இருக்கணும்னு அவனுக்கு பாட்டுக்கு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் அந்த ஜுவல்லரி போனி இருக்காளே, அவளோட பைரட்ஸ்களும் நம்ம இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து கிளம்பலாங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லுவாங்க. அவ தின்னுகிட்டே நம்ம லூஃபிய பச்சை பச்சையா திட்டுவா. அவ என்ன லூசு கூமுட்டையா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான், முட்டா பைய கேப்டன் அவன் அப்படின்னு திட்டுவா. அந்த டைம் அவ ஜோரோ பண்ண விஷயத்தையும் யோசிச்சு பாப்பா. ஏன்னா அவன் ஆல்ரெடி செலஸ்டியல் டிராகனை வெட்ட போய் இவதான இடையில பூந்து காப்பாத்தனா. கடைசியில மறுபடியும் வம்பிழுத்துட்டு வந்துட்டானுங்கல்ல. நியூ வேர்ல்டுல மட்டும் அவனுக்கு என் கண்ணுல மாட்டினானுங்க. அவனுங்களை கண்டம் துண்டமா வெட்டி காக்காவுக்கு போட்டுருவேன்னு சொல்லி செம்ம கால டேபிள் எல்லாம் எட்டி உதச்சு கத்திட்டு கிடப்பான். அப்ப அந்த யூரோஜின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவனும் ஸ்கை ஐலாண்ட சேர்ந்த ஒரு பைரட் தான். மேல பில்டிங்ல உட்காந்து கீழே மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். நியூ வேர்ல்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது நேவி ஹெட் குவார்டர்ஸ்ட போய் வம்பு பண்ணிருக்கானுங்க. எந்த அளவுக்கு தொலை பிடிச்சவனுங்களா இருப்பானுங்க. ரொம்ப மோசங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் ட்ரேக்குங்கிற ஒரு பைரட்டும் அவன் ஆளுகளை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமே இந்த ஐலாண்டை விட்டு பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில பைரட்டுங்க இந்த குரங்கு மண்டையெல்லாம் அட்மிரல்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லுவான். கூட இருக்க ஆளுக பதறம், யோ என்னையா பேசிட்டு இருக்கே, உன் பேரை அப்புன்னு வைக்கிறதுக்கு பல ஆப்புன்னு வச்சுக்க, அதான் கரெக்டா இருக்கும். அவனுக்கு வந்தானுங்கன்னா அப்புறம் ஆப்பு வச்சுட்டு போயிடுவானுங்க. இங்கே இருந்தா பஞ்சாயத்து வாங்க போயிடலாம்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். அதே நேரம் கேப்டன் ஹாக்கின்ஸ் ஒரு பைரட் இங்கே தான் இருப்பான். அவனோட ஆளுகளும் தெளிவா சொல்லுவானுங்க, இனிமேட்டு நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலான்னு. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, பொறுமை என்னோட உயிர் இன்னைக்கு இந்த இடத்துல போக போறது இல்லன்னு சொல்லி ஒரு காடை பார்த்து சொல்லுவான். அப்படி அங்க கட் பண்ணி ஹோலி ஐலாண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸ காட்டுறாங்க. அங்க அந்த சென்கக்கு செம்ம கான்ல இருப்பான். ஐயோ அந்த ஸ்டார் ஹெட் லூஃபி பொடுசுங்க மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்களான்னு. ஏன்னா அடுத்தடுத்து அவனால பஞ்சாயத்து மட்டும் தான் வருது. மொத்த குடும்பமுமே ஒரே மாதிரி இருக்கானுங்களே. இப்படி அடுத்தவனுங்க மண்டைய உருட்டுறதையே பொழப்பா வச்சிருக்கானுங்களேன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். இவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி அந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்குள்ள யூஸ்டஸ் கேப்டன் கிட்டு அவனோட க்ரூ மெம்பர்ஸ், ட்ரஃபால்கர் லா அவனோட க்ரூ மெம்பர்ஸ், ஸ்டார் ஹெட் லூஃபி அவனோட க்ரூ மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள 13 பேர்த்துக்கு பவுண்டி இருக்கு. அதுலயும் 5 பேர்த்துக்கு 100 மில்லியன் பவுண்டிக்கு மேல இருக்குது. அங்க போய் பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணது மங்கி டி லூஃபி. செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு காட்ஸ் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. யாருகிட்டயுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸையும் சேர்த்தி. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாத்தையுமே அவனுக்கு போட்டு பொழந்துட்டானுங்க. மேபி அவங்க செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணலாம். இது ஒரு மோசமான விஷயங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அவனுக்கு ஏதாச்சும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு டிமாண்ட் வச்சானுலான்னு கேட்டா அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணலையாமா. அட இவனு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, செலஸ்டியல் டிராகன்ஸ பிளான் பண்ணி புடிச்சிருக்காங்க. மேபி பணம் தான் கேட்பானுங்கன்னு ஒரு டவுட். ஆனா நம்ம பயிலுக அவளோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அங்க வந்தானுங்க. அது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்ப அங்க இருந்த கிசரு கேஷுவலா டீயை குடிச்சுக்கிட்டு, விஷயம் என்னவா இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் சென்கோகு. வேர்ல்டு நோபல்ஸை இப்ப விக்டிமா புடிச்சு வச்சிருக்காங்க. சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணலன்னா நமக்கு தான் ஆபத்தும்பா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே கிசருவும் ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்றேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், கூலா இருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்ஷன் ஹவுஸ காட்டுறாங்க. எல்லா இடமும் கண்ணா பின்னமாயி கண்டமாயி போய் கிடக்கும். அந்த டைம் அந்த ஷல்ரியா சுட்டு குண்டடி பட்டானே டிஸ்கோ, அவன் ரத்த கலரியோட டோஃப்ளமிங்கோட்ட போய் நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். அவனும் ஒரு டாப் 10 பைரட்ல ஒருத்தன். ஆனா அவன் விழுந்து சிரிப்பான். என்னையா சிரிச்சுட்டு இருக்க, இது உன்னோட கடை, நீ தான் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் வந்து சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஷாப்போட நம்பிக்கை எல்லாமே சுத்தமா போச்சு. இப்போ ரோஸ்வர்டு ஃபேமிலியும் போட்டு பொளந்து கட்டிட்டானுங்க. கண்டிப்பா நம்மள அவங்க விட மாட்டாங்க. நீ ஏதாச்சும் பண்ணி இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுன்னு கெஞ்சுன்னு எஞ்சுவான். ஆனா அவன் கேஷுவலா இந்த மனுஷங்களை கடத்தி விக்கிறதெல்லாம் பழைய டெக்னிக் முட்டா பாயல, அதனால அதெல்லாம் தேவையில்லாம அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இதெல்லாம் சிரிக்க வேண்டிய நேரம், எதுக்காண்டி சீரியஸா இருக்க
என்னன்னா நான் வேணா ஒண்ணு பண்றேன், இந்த ஷாப்பை உனக்கே தந்துடுறேன், நீயே பாத்து டிஸ்கோ, இனிமேட்டு தேவையில்லாமலாம் அந்த மாதிரி கால் பண்ணி தொல்லை பண்ணாத, நான் ரொம்ப பிஸிமா. டிஸ்கோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அட வீணா போனவனே, இந்த மாதிரி முக்கியமான ஒரு நேரத்துல இப்படி கை கழுவி விட்டு போயடா காவாலி பையலன்னு கழுவி ஊத்துனவன அவன் காண்டாயிருவான். இங்க பாரு, தேவையில்லாம உன்னோட பேராசைக்காண்டி நீ அங்க போய் அடி வாங்கிட்டு என்னைய திட்டிட்டு இருக்காத. ஒரு நியூ இயரா பக்கத்துல வந்துகிட்டே இருக்குது. இந்த நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் இப்ப டியூட்டில இருக்கப்பான்னு சொல்லுவான். கடைசியில பார்த்தா அவன் ஏதோ ஒரு பீச்ல ஜாலியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய மேட்டர் சொல்லுவான். என்னன்னா ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் vs 7 வார்லார்ட்ஸ் ஆஃப் த சீ. எப்படி சூப்பரான்னு சொல்லிட்டு சிரிப்பான். அவனுக்கு அங்க ஷாக் ஆகும், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானு. அப்படியே கட் பண்ணா இங்க நேவி ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க சுத்தி இருக்காங்களே சிவிலியன்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்களுமே கொஞ்சம் காவாலி பயலுக கூட்டம் தான். பின்ன காசை கொடுத்து அடிமைகளை வாங்க வந்தானுங்கள, அவனுங்களை வேற என்ன சொல்றது, அவனுங்களும் இருப்பானுங்க, மக்கள் கூட்டமும் இருக்கும். மெரைன் ஆளுங்க அவங்க எல்லாத்தையுமே விரட்டி விடுவாங்க, இங்க இருக்காதீங்க, கிளம்பி சீக்கிரமா வேற எங்கேயாச்சும் போங்கன்னு. ஏன்னா இனி பெரிய சண்டையே நடக்க போகுது. அதுலயும் சில பேரெல்லாம் நான் காசு கொடுத்துட்டேன், ஆனா என்னோட அடிமை இன்னும் அங்கதான் இருக்குது, எனக்கு எப்படியாச்சும் வேணும்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும் போது இப்படியே கண்ண லைன் அடிக்க வச்சு சுடணும் போல தோணுது. ஆனா மெரைன் ஆளுங்க கரெக்டா வாசலையும் பண்ணி எவன் வந்தாலும் சுடணும்னு வெறி கொண்டு நின்னுட்டு இருப்பானுங்க. நம்ம ஆளுங்க என்ன கதவு வழியா போயிட்டு வர ஆளுகளா? சரி பரவாயில்ல, மெரைன் ஆளுங்க இத்தனை பேரு கண்ணை தூக்கிட்டு வந்திருக்காங்க, ஏதாச்சும் பண்ணணும்ல, வீரங்கி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அடுத்தடுத்த அட்டாக் வேற லெவல்ல பண்ண வேண்டியிருக்கு. 3 பெரிய பைரட்ஸுங்க உள்ள இருக்கானுங்கல்ல, சும்மா இல்ல. சரி இந்த மேட்டர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லியாச்சான்னு கேட்டா சொல்லி கிசரு வந்துட்டு இருக்காரு. கூடவே வேன்கார்டுன்னு சொல்லி எடுப்பான். உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும், நிஜமா அவர் வராரான்னு. ஆமா அப்படித்தான் அவங்க சொன்னாங்கன்னு உடனே இவனுக்கு அப்படியே நடுங்கும், ஆஹா பெரிய கலவரமாக போதேன்னு. அதே நேரம் உள்ளுக்குள்ள காட்டுறாங்க இருக்கிற எல்லா காட்ஸுமே மட்ட பைரட்ஸுங்க 3 குரூப்பும் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பல அடிமைகள். இந்த யூஸ்டஸ் சரியான இழிச்சவாயம் போல, எப்ப பார்த்தாலும் இழிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா லூஃபியை விட பவுண்டி ஜாஸ்தி. எல்லாரோட முகத்திலுமே அப்படி ஒரு குழப்பம். கொஞ்சம் மிரண்டு போய் ஷாக் ஆகி பயத்தோட யாரா இவங்கிற மாதிரி தான் அந்த ரெயிலியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த ஹச்சி பைலுக்கு அடிபட்டுருச்சுல, சாப்பர் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துருவான். அப்ப ரெயிலி கேமி கிட்ட நான் உன்னோட காலரை கழட்ட போறேன், நீ ஒன்னும் பதறாம பயப்படாம இருப்பான். அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே பேந்த முழிப்பா. அவளுக்கும் உள்ளுக்குள்ள பீதியும் இருக்குது, பயங்கரமான ஆச்சரியமும் இருக்குது. ஸ்டார் பிஷ் பார்த்துட்டு கத்துவான், யோ கழட்டு பைல, அந்த காலரை ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணிட்டா அது கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறிடும், அப்புறம் அவளுக்கு தான் ஆபத்து. அங்க இதே மாதிரி ஒரு காலரை ஒரு அடிமையோட கழுத்துல பார்த்தோம், அது வெடிச்சு செதறிடுச்சு. தேவையில்லாம எந்த வேலையும் பண்ணாத லூஃபி, கொஞ்சம் எடுத்து சொல்லு என்ன பண்ணலான்னு கேட்டா அவன் பாட்டுக்கு லுக்கு விட்டுட்டே நிப்பானே தவிர ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவன் சைலண்டா இருந்தவொடனே எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க. ஆனா உசோப்பு தான் புலம்பி தள்ளுவான். அதான் பிராங்கி கீய தேடி போயிருக்கான்ல, எதுக்கு அவசரம் பண்ணும், அவன் கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாம்பான். அந்த ஸ்டார் பிஷும் லூஃபி கிட்ட புலம்பி தள்ளும், அவனை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு, அவ உசுருக்கு தான் ஆபத்து அப்படி இப்படின்னு. ஆனா அவன் கண்டுக்காம கேஷுவலா லுக்கு விட்டுக்கிட்டே தான் நிப்பான். இங்க பிராங்கி எல்லா இடமும் காட்டுத்தனமா தேடுன்னு தேடி பார்ப்பான், எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்ல. இங்க ரெய்லி கேமிக்கு தைரியம் சொல்லுவான், நீ அமைதியா பொறுமையா இருந்தாலே போதும், எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும், ஓகேவா, நேரம் சைலண்டா இருன்னு சொல்லிட்டு அந்த காலர் அப்படியே பாத்துட்டு இருப்பான். அவளும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் தான் லுக் விடுவா. இங்க ஜோரோக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னன்னா அந்த ரெய்லி என்ன பவரை யூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆளோட பவரை யூஸ் பண்ணவனையே அங்க இருந்த காட்ஸ் எல்லாருமே டப்புன்னு கீழே வந்துட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அவர் நார்மலான ஆர்டினரி ஆளே கிடையாது, கொஞ்சம் பயங்கரமான ஆள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க சஞ்சிக்கு காண்டாவும், அந்த பிராங்கி இன்னுமா கீழே தேடிட்டு இருக்கான் லூசு பையன்னு. சோப்பும் தொண்டலையே ஏத்துவான், யோ கிளவா எதுவும் பண்ணாதையா, அது ரொம்ப ஆபத்து, கீ இல்லாம அதை ஓபன் பண்ணினா கண்டிப்பா வெடிச்சிரும், சொன்னா கேளுமா. ஆனா ரெய்லி கேக்குற மாதிரி இல்ல, அவளோட காலரை தொடுவாரு, உடனே டப்பு டிப்புன்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சவுண்ட் கேட்டாலே அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த காலர் வெடிச்சிரும். உடனே அத்தனை பேர்த்தோட மூஞ்சியும் பார்க்கணுமே, அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். ஐயோ வெடிச்சு கேமி செத்துருவாளோ அப்படி இப்படின்னு. ஆனா அந்த ரெய்லி கேஷலா நின்னுட்டு இருப்பான். உள்ள இருந்த பைரட்ஸுங்க எல்லாம் ஏதோ ஷோவா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. சோப்பு ஸ்டார் பிஷ் சாப்பருக்கெல்லாம் உயிரே பாதி போயிரும். நம்ம லூஃபி ஜோரோ நமி இவங்க எல்லாத்துக்கும் அவன் என்னதான் பண்ணுவான், கேமிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திடுவான்னு ஒரு நம்பிக்கையில அப்படியே பீதியில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் போது நம்ம பிராங்கி ஒரு வழியா சாவியா கண்டுபிடிச்சிட்டான். இப்பவே போய் கேமிய காப்பாத்துறேன்னு அடிச்சு புரண்டு ஓடி வரும்போது பட் ஆல்னு ஒரு சவுண்ட். என்னடானா கேமி கழுத்துல மாட்டிருந்தாலே காலரு அது வெடிச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்மளு எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அந்த ஸ்டார் பிஷ் எல்லாம் தலதலையா அடிச்சுக்கும். ஐயோ கேமி நான் சொன்னனே, அந்த பண்ணாட பையன் நான் சொன்னதை கேட்காம இப்படி பண்ணிட்டானேன்னு கதறுன்னு கதறுவான். ஏன்னா அந்த இடத்துல புகையா இருக்கு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல. கொஞ்ச நேரத்துல அப்படியே புகை கலையும். பார்த்தா கேமிக்கு எதுவுமே ஆகல, அண்ட் அவ கழுத்துலயும் அந்த காலர் இல்ல. அப்போ பிராங்கி கீய சுத்திட்டு வருவான். என்னையா நீ பயமுறுத்திட்ட, சரி பரவாயில்ல, ஹேண்ட் கஃபையும் காலரையும் கழட்டுறதுக்கு கீ இருக்கு, கழட்டிடலான்னு அப்படியே கேஷுவலா சுத்திட்டு வருவான். இங்க நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல, என்னென்னமோ வித்தையெல்லாம் அந்த ஆளு காமிச்சுட்டு இருக்கான்னு. ஸ்டார் பிஷுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாம கேமின்னு சொல்லி அடிச்சு புரண்டு விழுந்து எந்திரிச்சு வந்து நேரா கேமிய கட்டி உடிச்சு கதறி ஆளும். இங்க பிராங்கி, அப்ப நான் சாவி கொண்டு வந்தது வேஸ்டா, தேவைப்படாதாமா, பரவாயில்ல, ஆனா இப்போதைக்கு இவளுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல, நீ இதை வச்சு ஒன்னும் கழட்ட வேண்டாம், நீ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்கம்மா. உடனே அவ ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. பிராங்கி நீ யாரு என்னன்னு சொல்லி அவனை விசாரிக்க ஆரம்பிப்பான். இங்க நம்ம
உசோப்பால நம்பவே முடியல, எப்படி இந்த கெல்ட் பயலால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலையை பார்க்க முடியுதுன்னு. ஒரு செகண்ட் நம்ம லூஃபியே அப்படியே ஸ்டன் ஆகி போய் லுகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.